நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1 முதல் புது ரூல்ஸ், அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆதார் கார்டு 3 முக்கிய மாற்றங்களை பற்றி புது ரூல்ஸ் வந்து வரப்போகுது. அதை பற்றின தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பரில் சாதாரணமான குடிமக்களின் வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல முக்கியமான மாற்றங்கள், புதிய விதிகள் மற்றும் புதிய ஒழுங்குமுறைகள் அமலுக்கு வரவுள்ளன. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் கடுமையான டெலிகாம் விதிமுறைகள் மற்றும் புதிய கிரெடிட் கார்டு விதிகளும் அடங்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ராயின் புதிய டெலிகாம் விதிகள். ரிலையன்ஸ் ஜியோ, அதாவது பாரதி ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா மற்றும் பிஎஸ்என்எல் என இந்தியாவில் உள்ள அனைத்து டெலிகாம் நிறுவனங்களுக்கும் பொருந்தக்கூடிய புதிய டெலிகாம் விதிகள், அதாவது நியூ டெலிகாம் ரூல்ஸ் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ட்ராய் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆனது டிசம்பர் 1ஆம் தேதி முதல் ஓடிபி, அதாவது ஓடிபி மெசேஜ்கள் உள்பட அனைத்து கமர்ஷியல் மெசேஜ்களையும் ட்ரேஸ் செய்யும் நடைமுறையை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று டெலிகாம் ஆபரேட்டர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி முதல் கமர்ஷியல் மெசேஜ்களை கண்காணிக்க முடியும் என்பதை ஜியோ தொடங்கி பிஎஸ்என்எல் வரையிலான அனைத்து டெலிகாம் நிறுவனங்களும் உறுதி செய்ய வேண்டும். மெசேஜ் ட்ரேசபிலிட்டி, அதாவது இது தொடர்பான ட்ராயின் இந்த புதிய விதியானது வங்கிகள், இ-காமர்ஸ் தளங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் உட்பட அனைத்துக்கும் பொருந்தும் என்பது குறிப்பிட்டுள்ளது. இப்படி செய்வதன் மூலம் ஸ்பேம் மெசேஜ்களை கட்டுப்படுத்தலாம் என்றும் மெசேஜிங் சேவைகளை தவறான பயன்படுத்துவதை தடுக்கலாம் என்றும் ட்ராய் நம்புகிறது. இதற்கு இணங்க தவறினால் 2024 டிசம்பர் 1ஆம் தேதி முதல் வரையறுக்கப்படாத அல்லது பொருந்தாத டெலிமார்க்கெட்டர் செயின்களை கொண்ட மெசேஜ்களை நிராகரிக்கப்படும் என்று ட்ராய் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கிகளின் புதிய கிரெடிட் கார்டு விதிமுறைகள் பற்றி தான். பல வங்கிகள் தங்கள் கிரெடிட் கார்டு பலன்கள் மற்றும் வெகுமதி முறைகளை டிசம்பர் 1ஆம் தேதியில் இருந்து மாற்ற திட்டமிட்டுள்ளன. எஸ் பேங்கின் கீழ் இனிமேல் விமானங்கள் மற்றும் ஹோட்டல்களுக்கான வெகுமதிகளை பெறுவதற்கு வரம்பு இருக்கும். இதேபோல HDFC பேங்கின் கீழ் ரெகுலர் கார்டு வைத்திருப்பவர்கள் ஒரு காலாண்டுக்கு கட்டாயமாக ரூபாய் 1 லட்சம் செலவழிக்க வேண்டும். கடைசியாக SBI மற்றும் ஆக்சிஸ் பேங்க் ஆகிய 2 தொழில்துறை போக்குகளுக்கு ஏற்ப ரிவார்டு பாயிண்ட் அமைப்பு மற்றும் கிரெடிட் கார்டு கட்டணங்களை திருத்துகின்றன. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 1 அல்ல டிசம்பர் 14ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் UIDAI, அதாவது என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆனது ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை, அதாவது பெயர், விலாசம் போன்ற விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கடைசி தேதியாக டிசம்பர் 14ஐ அறிவித்துள்ளது. டிசம்பர் 14ஆம் தேதிக்குள் தங்கள் ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை மாற்ற அல்லது திருத்த விரும்ப இந்திய குடிமக்கள் அதை முற்றிலும் இலவசமாக செய்து கொள்ளலாம். குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதார் அட்டைகள் பெற்று அதில் எந்த விதமான மாற்றங்களையும் அப்டேட்டுகளையும் செய்யாதவர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.